மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பெரம்பலூர் எம்பி தொகுதி வேட்பாளராக சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் அருள் பிரகாஷ் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இவர் பெரம்பலூர் மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் என்பதால் திங்களன்று இரவோடு இரவாக அருள் பிரகாஷ் விலகிய நிலையில் பெரம்பலூரைச் சேர்ந்த தொழிலதிபர் செந்தில்குமார் அறிவிக்கப்பட்டார். செவ்வாயன்று மதியம் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிய உள்ள நிலையில் செந்தில்குமாரின் ஆதரவாளர்கள் 5 பேர் 2:45 மணிக்கு பெரம்பலூர் கலெக்டர் அலுவலகம் வந்தனர். ஆனால் வேட்பாளர் செந்தில்குமார் 3 மணியை கடந்தும் வராததால் அவரது வேட்புமனுவை நிராகரிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் வேண்டுமென்றே அதிகாரிகள் செய்ததாக ஆதரவாளர்கள் தெரிவித்த நிலையில் செந்தில்குமாரை பத்திரிகையாளர்கள் பார்க்க முடியவில்லை. அவர் பின்பக்க வழியாக வெளியேறி சென்றுவிட்டார். மதியம் 3 மணி வரையுடன் மனு தாக்கல் நிறைவு பெறும் என நன்றாக தெரிந்தாலும் வேட்பாளர் வராததற்கு என்ன காரணம் என கட்சியினரை யோசித்து வருகின்றனர். இதனால் பெரம்பலூரில் கமல் கட்சியினர் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. யாருக்கு ஆதரவாக இப்படி செயல்பட்டார் என்ற குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. 5 வேட்பாளர் இருந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இதோட மூடிடுங்க அப்படின்னு சொல்லி 2:45 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பத்திரிகை உங்களுக்கும் தெரியும். 2:45 மூட்டின பிறகு நாங்கள் கடைசி வேட்பாளர் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அங்கே போய் மேடம் கொடுக்க போகிறோம், டைம் ஆகிடுச்சு, நீங்கள் போங்க. இல்லை மேடம் இப்போ வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா இல்லை டைம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. நாங்கள் மக்கள் அவர் பிஆர்ஓ என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்னு தெரியல. மக்கள் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. நாங்கள் உள்ளே போக முடியாதுங்கிறாங்க. என்ன மேடம் நாங்கள் இது வரைக்கும் இந்த 22 வருஷமாக 22,000 யூனிட் பக்கம் நாங்கள் ரத்த தானம் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி சமூக சேவை இந்த மக்களுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டு சொன்னோம். அதுக்கு நீங்கள் நல்லா போயிட்டு சமூக சேவை பண்ணுங்க அப்படின்னு அசால்ட்டாக எங்களுக்கு சொல்கிறாங்க. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.